ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவரு எவ்வளவுதான் நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு ராஜாவா இந்த காட்டு விலங்குகளோட பிரச்சனைய எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது அந்த சிங்கத்துக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. அதனால எப்படியாச்சும் காட்டு விலங்குகளுக்குள்ள ஒரு நட்பை ஏற்படுத்தி விட்டுட்டு நம்ம நிம்மதியா அரசாங்க வேலைங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு யோசனை செஞ்சுதான் அந்த சிங்கம். ஒரு நாள் அந்த காட்டுல இருந்த நீரோடையில ஒரு பாம்பு கூட்டம் எங்கிருந்தோ வந்து கூட்டம் கூட்டமா அங்க அந்த ஆத்தையே ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டு இருந்துதான். இதை கேட்ட சிங்கராஜாக்கு கோபம் வந்துடுச்சு. இது இந்த காட்டுல வாழற எல்லா விலங்குகளுக்கும் பொதுவான நீரோடையாச்சே, இதை எப்படி ஒரு பாம்பு கூட்டம் மட்டும் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு கோபப்பட்டு அந்த நீரோடைக்கு போச்சா அந்த சிங்கராஜா. அங்க இருந்த பாம்புங்க எல்லாம் மற்ற மிருகங்களை தண்ணி குடிக்க விடாம அவங்க வர பாதையில படுத்துக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். இதை பார்த்த சிங்கராஜா கோவப்பட்டு அந்த இடத்தை விட்டு எல்லாரையும் போகிறபடி சொல்லிச்சான். இது ஒரு பொதுவான நீரோட, எந்த ஒரு கூட்டமும் சொந்த கொண்டாட முடியாது, அதனால எல்லாரும் வெளியில போயிடுங்கன்னு கத்துச்சான். இதை பொருட்படுத்தாத பாம்புங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்த சிங்கத்தையே விரட்ட ஆரம்பிச்சாங்க. பாம்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை கடிக்க கூட முயற்சி செஞ்சாங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம், யோசிச்சுதான் முடிவு செய்யணும்னு சொல்லி அந்த சிங்கராஜா அப்போதைக்கு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சு. சிங்கத்தையே ஒரு பாம்பு கூட்டம் துரத்தி அடிச்சுதா அப்படின்னு தெரிஞ்ச யானை கூட்டம் அங்க போய் பாம்பை எல்லாத்தையும் துரத்திட்டா நாம இந்த நீரோடைக்கு சொந்தக்காரங்களை ஆகிடலாம்னு நினைச்சு அங்க போனாங்க. யானைங்க ஒவ்வொரு பாம்பா மிதிச்சு சண்டை போட ஆரம்பிச்சதுங்க. ஆனா ஆயிரக்கணக்கில் பாம்புங்க இருந்ததுனால யானைங்க மேலே ஏறி எல்லாம் பயமுறுத்துனதுனால யானை கூட்டமும் பின்வாங்கிடுச்சு. அடுத்ததா அந்த கழுகுகள் கூட்டமும் பாம்புகளை பிடிச்சு அதுங்களை அப்புறப்படுத்திட்டா இந்த காட்டுல நமக்கு நல்ல மரியாதை கிடைக்குமேன்னு நினைச்சது. அதே மாதிரி பறந்து வந்து பாம்புங்களை எல்லாம் கொத்தி தூக்கிட்டு போய் வேற பக்கம் விட்டுட்டு திரும்பி வரத்துக்குள்ள அடுத்தடுத்து வந்த பாம்பு கூட்டம் அந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் ஒரு மரத்தடியில நின்றுட்டு பார்த்துட்டு இருந்த நரி மந்திரிக்கு யோசனை பலமா இருந்தது. இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் தனித்தனியா பலம் வாய்ந்தவையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லாம இருக்கிறதுனாலதான் எங்கேயோ இருந்து வந்த பாம்பு கூட்டம் நீரோடைய ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த நரிக்கு நல்லாவே புரிஞ்சுது. உடனே சிங்கராஜாவை சந்திச்சு எல்லா மிருகங்களையும் கூப்பிட சொல்லுச்சு. அதே மாதிரி காட்டுக்குள்ள தண்டோரா போட்டு எல்லா மிருகங்களையும் சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி வர சொன்னதான் சிங்கம். நரி என்ன சொல்ல போகுது எல்லா மிருகங்கள்கிட்டையும் அப்படின்னு அவளோட காத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நரி சொல்லுச்சு, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனாலதான் வெளி காட்டுல இருந்து வந்த பாம்பு கூட்டங்கள் உங்களை எப்படி திணறடிக்குது, அதனால நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு போயிடுங்க, உங்களால இந்த காட்டுக்கோ அரசருக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிச்சான். இதை கேட்டு எல்லா மிருகங்களும் வருத்தப்பட்டதுங்க. அடடா அரசே, இந்த மந்திரி சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறத ஒத்துக்கிறோம், இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, நாங்க பிறந்து வளர்ந்த இந்த காட்டை விட்டு வெளியில போக எங்களுக்கு மனசே இல்லைன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட சிங்கராஜா, நரியாரே, எல்லா மிருகங்களும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த பாம்பு கூட்டத்தை துரத்தி அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுதான். அதுக்கு நரி சொல்லிச்சான், கண்டிப்பா அரசே அப்படின்னு. இந்த பாம்புகளோட பலமா நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு கழுத சொல்லிச்சு, அந்த பாம்புகளுக்கு நிறைய விஷம் இருக்கு, அதே நேரத்துல நிறைய பாம்புகள் கூட்டமா இருக்கு, ஒரு பாம்பு இல்லைன்னா இன்னொரு பாம்பு கடிக்க வருது, இதை சமாளிச்சாதான் நம்ம அந்த பாம்புகளை துரத்தலாம் அப்படின்னு சொல்லுதான். இதை கேட்ட நரி, சரி அப்ப அந்த பாம்புகளோட பலவீனம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப குரங்கு சொல்லிச்சான், இந்த பாம்புகள் முள்ளப்பன்றிய பார்த்தா சண்டைக்கு போகும், ஆனா முள்ளப்பன்றிகளுக்கு விஷம் இல்லாததுனால பாம்புகளே அதிக தடவை ஜெயிச்சிருக்குதுங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடனே நரிக்கு ஒரு புது யோசனை தோணுச்சு. அந்த பாம்புகளோட மோதிரத்துக்கு சரியான ஆள் இந்த முள்ளம்பன்றிகள் தான். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து பலத்தை கொடுத்தோம்னா இந்த பாம்புகள் எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட சிங்கராஜா, அது எப்படி நரியாரே, முள்ளம்பன்றிக்கு நாம உதவி வேணா செய்யலாம், ஆனா அதோட பலத்தை எப்படி கூட்டுறதுன்னு கேட்டது. அதுக்கு நரி சொல்லிச்சான், பாம்பு பலமான விஷத்தை நாம் செயற்கையான முள்ளம்பன்றிகளுக்கு கொடுத்தா நாம் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கரடி வேகமா முன்னாடி வந்து, அரசே, எனக்கு ஒரு மூலிகை செடி தெரியும், அது ரொம்ப விஷத்தன்மை கொண்டது, அதை வச்சு முள்ளம்பன்றிகளோட ஊசி மாதிரி இருக்கிற முட்டைகளுக்கு விஷத்தன்மை உண்டாக்கலாம்னு சொல்லிச்சு. உடனே எல்லா மிருகங்களும் கரடி கூட சேர்ந்து காட்டுக்குள்ள போய் நிறைய விஷத்தினை உள்ள மூலிகைகளை சேமிச்சு எடுத்துட்டு வந்தாங்க.
ஒரு பெரிய இடத்துல அதை போட்டு யானைகளை அது மேல நடக்க விட்டாங்க. மூலிகைகள் இருந்த விஷச்சாறு வழிய ஆரம்பிச்சது. அதை எடுத்து முள்ளம்பன்றிங்க மேல பூசி விட்டுச்சு குரங்கு. மூலிகை விஷத்தை பூசிக்கிட்ட முள்ளம்பன்றிகள் இப்ப பாம்பு கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போச்சான். நம்ம கூட சண்டை போட புதுசா முள்ளம்பன்றி கூட்டம் வந்திருக்குன்னு பார்த்த பாம்புகள் கூட்டம் கூட்டமா வந்து முள்ளம்பன்றிகளை சுத்தி வளைச்சதுங்க. அப்பத்தான் முள்ளம்பன்றியோட முட்கள்ல இருந்த விஷம் பாம்புகள் மேல பட்டது. விஷம் பட்டதும் நிறைய பாம்புகள் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, நாம தான் கொடிய விஷம் உடைய ஜந்துக்கள்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இந்த முள்ளம்பன்றிகளுக்கு எப்படி விஷம் வந்துச்சுன்னு நினைச்சு பாம்புகள் ரொம்ப பயந்து போச்சு. நிறைய முள்ளம்பன்றிகள் கூட்டம் கூட்டமா வரதும், மயங்கி விழுந்த பாம்புகளை யானை கூட்டம் மிதிச்சு நசுக்கிறதும், வேகமா வந்து பெரிய பாம்புகள் கரடி கூட்டம் பிச்சு போடுறதுமா அந்த காடு ஒரு பெரிய போர்க்களமாவே மாறிடுச்சு. இதுக்கு மேல எங்க இருந்தோம்னா நம்மளோட வம்சமே அழிஞ்சு போயிடும்பா அப்படின்னு நினைச்ச அந்த பாம்பு கூட்டம் அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாம்புகள் காட்டை விட்டு வெளியே போறத பார்த்த எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்து எல்லா மிருகங்களும் தங்களுக்குள்ள இருந்த விரோதங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. அதனால குழந்தைகளா, ஒற்றுமையே சிறந்த பலம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒன்னா நின்னோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். மீண்டும் இன்னொரு கதையில உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.